இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் 150 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாம் அது மூழ்கிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த குருமா செய்யறதுக்கு 2 விதமான மசாலா பேஸ்ட் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு 2 துண்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10-12, கசகசா 1 டீஸ்பூன். கசகசாவை ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சா நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கும் போது தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி மீடியம் சைஸ், அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும், சமையல் எண்ணெய். எண்ணெய் சூடேறின அப்புறம் ஏலக்காய் 1, கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு சின்ன துண்டு, சோம்பு அரை டீஸ்பூன். மசாலா பொருட்கள்லாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதோடு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுத்து. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை நல்லா திருப்பி விடணும். இப்போது இதில் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி விதை சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போது வேக வச்ச காய்கறியை இதோடு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதை இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறேன். இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதை 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், முந்திரி பருப்பு விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். முந்திரி பருப்பு விழுது சேர்த்தப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுது. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.